வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி ஃபென்சி ஷோ. இன்னைக்கு ஷோ நம்ம பார்க்க போறது தி இன்வெஸ்டிகேஷன் ஆஃப் லூசி லெட்பி அப்படின்ற ஒரு இங்கிலீஷ் டாக்குமெண்ட்ரியோட ரிவ்யூ. இந்த டாக்குமெண்ட்ரி வந்து தமிழ் டப்பிங்கோட நெட்ஃபிளிக்ஸ்ல அவைலபிளா இருக்கு. ஒரு திடுக்கிடும் உண்மை சம்பவத்தை மையமா வச்சு அமைக்கப்பட்ட ஒரு டாக்குமெண்ட்ரி. அதாவது லூசி லெட்பி அப்படின்ற ஒரு நர்ஸ் பல பச்சிளம் குழந்தைகளை வந்து கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்ற கிரைமுக்காக அரெஸ்ட் பண்ணப்பட்டவங்க. ஆக்சுவலா இந்த சம்பவம் நடந்த ஆண்டு 2015-16 அந்த பீரியட் ஆஃப் டைம். இவங்க ஒரு ஹாஸ்பிட்டல்ல யூகேல நர்ஸா ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த ஹாஸ்பிட்டல்ல பாத்தீங்கன்னா நல்ல ஆரோக்கியமா பிறக்கக்கூடிய குழந்தைகளும் திடீர்னு நோய்வாய்ப்பட்டு இறந்து போகுது அப்படின்ற மாதிரியான சம்பவங்கள் நடக்குது. இந்த பேட்டர்ன் அப்படின்றது தொடர்ந்துகிட்டே வருது. அதுவும் இவங்க எப்பப்பெல்லாம் டியூட்டி பாக்குறாங்களோ அப்பதான் நடக்குது அப்படின்றத வந்து அப்சர்வ் பண்றாங்க. அதுக்கப்புறமட்டு இவங்களை எப்படி கட்டம் கட்டி பிடிக்கிறாங்க அண்ட் அதுக்கப்புறம் என்ன மாதிரியான ப்ரூஃப்ஸ் இவங்களுக்கு அகேன்ஸ்டா வருது அண்ட் அதை எப்படி இவங்க பண்ணாங்கங்கிற மாதிரி இவங்க சொல்றாங்க. டுவர்ட்ஸ் எண்ட் என்ன ஆகுதுன்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு டாக்குமெண்ட்ரி தான் இந்த டாக்குமெண்ட்ரி. ஃபர்ஸ்ட் திங், இந்த டாக்குமெண்ட்ரியில சொல்லப்படுற அந்த கிரைம் அப்படின்றதே ஒரு பயங்கர டிஸ்டர்பிங்கான கிரைமா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அதுலயும் அந்த குழந்தைங்களை எப்படி இவங்க எக்ஸிக்யூட் பண்ணாங்க அப்படின்ற சில விஷயங்களை சொல்லியிருப்பாங்க. அது இன்னுமே டிஸ்டர்பிங்கா இருந்துச்சு. அதே மாதிரி இதுல ரெண்டு பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து இந்த டாக்குமெண்ட்ரியை சொல்லியிருப்பாங்க. ஒன்னு வந்து நம்ம லூசி தான் வந்து இதை பண்ணியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி அதுக்கான ப்ரூஃப்ஸை வச்சு சொல்லியிருப்பாங்க. இன்னொரு சைடு வந்து லூசி இதை பண்ணிருக்க சான்ஸே கிடையாது, அவ அப்படிப்பட்ட பர்சன் கிடையாதுன்ற மாதிரி லூசியோட ஃப்ரெண்டு, அது மட்டும் இல்லாம இது ஹாஸ்பிட்டலோட மிஸ்டேக் தான், அந்த பழியை தூக்கி தான் இவங்க மேல போடுறாங்க அப்படின்ற இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூவும் வச்சிருப்பாங்க. எது உண்மை அப்படின்றது நமக்கு தெரியாது. பட் இருந்தாலும் லூசி தான் பண்ணிருப்பா அப்படின்ற மாதிரியான எவிடன்சஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு அண்ட் கோர்ட்டும் அதை பார்த்து தான் வந்து தீர்ப்பு வழங்கியிருக்கு. ஆஸ் யூஷுவல் நெட்ஃபிளிக்ஸ் டாக்குமெண்ட்ரிக்கான ஒரு ஸ்டாண்டர்டை ரொம்ப நீட்டா மீட் பண்ண ஒரு டாக்குமெண்ட்ரி தான் இது. அதுலயும் ஒரு இறந்து போன குழந்தையோட அம்மாவை பேச வச்சிருப்பாங்க, லூசியோட ஃப்ரெண்டை பேச வச்சிருப்பாங்க. இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய இன்டர்வியூஸ் அப்படின்றது இருந்துச்சு. ஓவரால் ஒரு வித்தியாசமான கிரைமை பத்திய ஒரு இன்ஃபர்மேட்டிவான ஒரு டாக்குமெண்ட்ரியா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். என்னோட ரேட்டிங் இந்த டாக்குமெண்ட்ரிக்கு 3/5. அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் அடல்ட் சீன்ஸ் அப்படின்ற மாதிரிலாம் காட்டல. பட் இதுல சொல்ல வர விஷயம் அப்படின்றது கொஞ்சம் டிஸ்டர்பிங்கா இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.